ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் பிரெட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக, நல்ல ரிச்சாக, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பிரெட் ஹல்வா இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு நான் 7 துண்டு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு சட்டி காஞ்சதும் கொஞ்சம் நெய் விட்டு 2 டீஸ்பூன் நெய் விட்டு முதல்ல இந்த ப்ரெட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, பாதாம், ட்ரை கிரேப்ஸ் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல முந்திரியை போட்டு லேசாக வறுத்தோடனே பாதாமையும் போட்டுடலாம். ரெண்டும் கொஞ்சம் வறுபடும் போதே ட்ரை கிரேப்ஸும் போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அந்த நெய் அப்படியே இருக்கட்டும், அதை தனியாக எடுக்க வேண்டாம். அதே சட்டியிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் நல்லா செவந்துடட்டும். ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நெய் பத்தலை அப்படின்னா நடுவில் கூட கொஞ்சம் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரெட் கோல்டன் ப்ரௌனில் வந்தாச்சு. இப்போ ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை அப்படியே வேக வச்சிடலாம். தனியாலாம் எடுக்கணும்ல, அப்படியே அதுலேயே தண்ணியை விட்டு வேக வைக்கலாம். அப்படி வேகும்போது இது நல்லா கரைஞ்சிரும். ப்ரெட் நல்லா கரைஞ்சிரும். இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்படி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை எடுத்து போட்டு அது நல்லா கிண்டலாம். அதுவும் சேர்ந்து நல்லா வேகட்டும். நெய்யிலேயே ப்ரெட் நல்லா வறுபட்டதுனால நல்ல மணமாக இருக்குது. இப்போ அதுவும் சேர்ந்து நல்லா அல்வா பதத்துக்கு சுருண்டு வரட்டும். இது தண்ணிக்கு பதிலாக பாலும் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். பாலும் ஊற்றி அதுலேயும் செய்யலாம். அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். இது தனியாக இது ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சுக்கலாம். அது உடனே கொஞ்சம் சீக்கிரம் காலி பண்ணிடணும். இது நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா சாதாரணமாக கலர் ஆட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. நான் சும்மா ஒரு வீடியோக்காக கலர் ஆட் பண்ணேன், கலர்ஃபுல்லாக வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம அதில் ஃப்ரை பண்ணியிருக்கோன்னாலும் நம்ம டீப் ஃப்ரைலாம் நிறைய நெய் விட்டு பண்ணலை. அதனால் தேவையான அளவு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் சுவையை கூட்டணும் அப்படின்னா நம்ம இந்த பாலில் போட்டு வேக வைக்கிறோம்ல, அதோடு பாதாமோ இல்லை முந்திரியோ அதை கூட வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ணலாம். இப்போ கொஞ்சம் தாராளமாக நெய் விட்டால் அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டில் செய்கிற பிரெட் அல்வா மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு பாய் செய்கிற முஸ்லீம் வீட்டு பிரெட் அல்வா எப்போயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல. அது கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும்.
பாருங்கள் நல்லா தலை இருக்குது. அல்வா பதத்துக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் தூள் அதெல்லாம் கூட போட்டுக்கணும் வாசனைக்கு. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன். அது வீடியோ இன்னும் கட் ஆகிடுச்சு போல் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஏலக்காய் மட்டும் நான் போட்ட இது மிஸ் ஆகிட்டுருக்கு, சாரி. அதை நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்து டேஸ்ட் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். 10 மினிட்ஸ் தான். டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நான் செஞ்ச இந்த பிரெட் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.